ஹலோ காய்ஸ், இன்னைக்கு சண்டே ஒரு குட்டி மினி விளாக் பார்க்கலாமா? எல்லோரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? காலையிலே அவங்க அப்பா 6 மணிக்குள்ள எழுந்து கிரிக்கெட் விளையாடுறேன்னு கிளம்பியாச்சு. அவங்க அப்பா எழுந்ததுமே அபிஜித்தும் கூடவே எழுந்துட்டான். எழுந்தவொடனே அவனுக்கு பாலாத்தி கொடுத்துட்டேன். கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தான். பார்த்தீங்களா வீடியோ என்ன ஒரு ரணகணம் பண்ணி வச்சிருக்கான்னு. அவன் விளையாடிட்டு இருக்க டைமில் நானும் பாத்திரம்லாம் கழுவி காமித்துட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் அவனுக்கு தூக்கம் வந்துருச்சு போல இருக்குது. கொஞ்சம் நேரம் அவனை தூங்க வச்சு அவன் டப்புன்னு தூங்கிட்டான். ரொம்ப டயர்டாகிட்டான் போல இருக்குது சீக்கிரம் எழுந்ததுனால. அப்புறம் வாஷிங் மிஷினில் துணி போட்டதெல்லாம் அதுவும் ரெடி ஆகிடுச்சு. எடுத்துன்னு போய் காய வைக்கலான்னு நானும் போய் காய வைக்க கிளம்பிட்டேன். அப்புறம் ஃபைனலாக காய வச்சதுக்கப்புறம் பரவாயில்ல இன்றைக்கி நல்லா வெயில் அடிக்குதுன்னு சொல்லிட்டு நிம்மதியாக காய வச்சுட்டு வந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இட்லி ஊற்றியாச்சு. தம்பிக்கு காலையிலே இட்லி கொடுக்கலாம் அப்படின்ட்டு அவனுக்கும் நேற்று மாவு போட்டிருந்தேன். அதனால் இன்றைக்கி ரெடி ஆகிடுச்சினால அவனுக்கும் இட்லி ஊற்றிட்டேன். இட்லி ஊற்றி வச்சுட்டு இருந்தேன். அவன் தூங்குறதுக்குள்ளே நான் இந்த இட்லியும் செஞ்சு முடிச்சிடணும். இதுக்கு சால்னா குருமா மாதிரி வச்சுருந்தேன். அதுவும் ரெடி பண்ணுன்னு சொல்லிட்டு நானும் வேக வேகமாக பண்ணிகிட்டு இருந்தேன். எப்படி செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய், கடுகு, அப்புறம் வெங்காயம் வந்து நல்லா நீள் வாக்கில் ஒரு 5 வெங்காயம் எடுத்துக்கோங்க. நான் 5 வெங்காயத்தை நல்லா கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதுக்கப்புறம் அதை போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் தக்காளி ஒரு 5 தக்காளி போட்டிருக்கேன். தக்காளி அதிகமாக சேர்த்துக்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் தேவையான உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ தூரம் பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா எல்லாமே வதங்கியாச்சு. அப்புறம் வந்து பொட்டுக்கடலை இருக்குல்ல பார்த்தீங்களா, அதை வந்து நான் எப்பவுமே பவுடர் பண்ணி வச்சுப்பேன் எனக்கு தேவைப்படுன்றதுனால. இது வந்து பார்த்திங்கன்னா இட்லிக்கும் தோசைக்கும் நல்லாயிருக்கும், பூரிக்கும் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் பையனும் டிவி பார்த்துட்டு இட்லி சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள்.